நீங்க யூஸ் பண்ற ஒரு ஃபேர்னஸ் கிரீமால உங்களுடைய உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட போகுது. இன்ஃபுளுசரோடைய ரிவ்யூ மட்டுமே பார்த்து 18 பெண்கள் நான் அழகாகணும் வெள்ளையாகணும் அப்படின்றதுக்காக ஃபேர்னஸ் கிரீம் வாங்கி யூஸ் பண்ணி இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அந்த ஒரு ஃபேர்னஸ் கிரீம்ல கலக்கப்பட்டிருக்கக்கூடிய கெமிக்கலோட அளவு எவ்வளவு இருந்துச்சாச்சுன்னு தெரியுமா? அதே மாதிரி நீங்க எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாம ரிவ்யூ மட்டுமே பார்த்து வாங்கக்கூடிய ஃபேர்னஸ் கிரீமால உங்களுடைய உயிரே மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிடுச்சு. அது என்ன கிரீம், அந்த கிரீம்ல எவ்வளவு கெமிக்கல் கலந்து இருக்கு எல்லாத்தையும் டீடைல்டா பார்ப்போம். இது மதுஸ் டைரி, நான் உங்க மதுமிதா மகேஷ். ஃபேர்னஸ், வெள்ளையா இருக்கிறது தான் அழகு அப்படின்றத நம்மளுடைய மைண்ட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதையே டேக் லைனா எடுத்து இப்போ மார்க்கெட்ல நிறைய பியூட்டி ப்ராடக்டா இருக்கட்டும், ஃபேர்னஸ் கிரீமா இருக்கட்டும், டே பை டே லான்ச் ஆகிட்டு தான் இருக்கு. அப்படி லான்ச் ஆன ஒரு ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ண ஒரு கல்யாண மாப்பிள்ளை இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. மகாராஷ்டிராவில கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கக்கூடிய கல்யாண மாப்பிள்ளை, அவருக்கு இன்னும் ஒரு 3-4 வாரத்துல கல்யாணம் நடக்க போகுது. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஃபேர் ஆகலாம், கொஞ்சம் பிரைட் ஆகலாம், அப்பதான் கேமரா முன்னாடி போட்டோ எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் பிரைட்டா இருப்போம் அப்படின்னு யோசிச்சு ஒரு கிரீமை வாங்கலான்னு போறாரு. சரி, அந்த கிரீம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ எல்லாம் பார்ப்போம். ரிவ்யூ எல்லாம் எப்படி போட்டிருக்காங்க, அந்த ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம கிரீம் வாங்குவோம்னு சொல்லிட்டு சில ரிவ்யூஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்லயும் போன்லயும் பாக்குறாரு. பார்க்கும்போது ஒரு ப்ராடக்ட்டுக்கு பயங்கரமான ரிவ்யூஸ் வந்திருக்கு. சரி, அந்த ப்ராடக்ட் கிடைக்குதான்னு பார்க்கும்போது அவருக்கு அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கடையிலேயே அந்த கிரீம் கிடைக்குது. அந்த கிரீமை வாங்கி அவரும் ஒரு 2-3 டேஸ் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. கரெக்டா 1 வீக் அப்புறம் அவருக்கு கால் வீங்க ஆரம்பிக்குது. யூரின் போகும்போது அங்க சில பிரச்சனைகள் ஏற்படுத்துது. என்ன இது ஏதோ சரியில்லையேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்றதுக்காக போறாரு. செக் பண்ண போகும்போதுதான் அங்க செக் பண்ண டாக்டர் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயத்த அவருக்கு சொல்றாரு. என்ன அப்படின்னா, அந்த கல்யாண மாப்பிள்ளைக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு. செக் பண்ணி பார்த்ததுல அவர் பெருசா ட்ரிங்க் பழக்கமோ இல்ல ஸ்மோக் பண்ற பழக்கமோ எதுவுமே கிடையாது. ஆனா எப்படி அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்கும் போது ரீசெண்டா ஏதாச்சும் ஃபுட் ஏதாவது புதுசா ட்ரை பண்ணீங்களா, ஏதாச்சும் ப்ராடக்ட் புதுசா யூஸ் பண்ணீங்களான்னு கேட்கும் போது அவரு அந்த பியூட்டி ப்ராடக்ட பத்தி சொல்றாரு. அந்த கிரீம் யூஸ் பண்ண டாக்டர் அப்படின்னு சொல்லும் போது அந்த கிரீமை லேபுக்கு அமிச்சு டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணதுல அந்த கிரீம்ல கலந்துருக்கக்கூடிய கெமிக்கலோடைய அளவு ரொம்ப 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 அதிகமா இருக்கு. மெர்குரி அப்படின்ற கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல அந்த கெமிக்கலை கலக்குறாங்க. ஆனா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. அந்த அளவுக்கு தான் அந்த பியூட்டி ப்ராடக்ட்ல அந்த மெர்குரிய நம்ம கலக்கணும்ன்றது ப்ரொசீஜர். ஆனா அளவுக்கு அதிகமா இந்த ஒரு ஒயிட்னிங் கிரீம்ல அந்த மெர்குரிய கலந்துருக்காங்க. எவ்வளவு கலக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 0.0001% ppm தான் அதெல்லாம் கலக்கணும். ஆனா அதுல எவ்வளவு கலந்துருக்குன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? கிட்டத்தட்ட 2.6% அதுல மெர்குரி கலந்துருக்காங்க. அதாவது 16,000 இருந்து 26,000 வரைக்கும் மெர்குரி கெமிக்கலை அந்த ப்ராடக்ட்ல அவங்க கலந்துருக்காங்க. அதனாலதான் அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு. இதே மாதிரி சிமிலரான பிரச்சனை நாக்பூர்லயும் நடக்குது. நாக்பூர்ல 18 பெண்கள் இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியரால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் காமனா அந்த ஒரு விஷயம் கோரி பியூட்டி கிரீம். அந்த கிரீமை யூஸ் பண்ணதுனால இவங்க எல்லாருக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கு. எப்படி ஃபேஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கிட்னி வரைக்கும் போய் கிட்னி எல்லாம் டேமேஜ் பண்ணுதுன்னு தான் கேக்குறீங்க. ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு 1 or 2-3 டேஸ் நம்மளுடைய ஃபேஸ் பிரைட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை அந்த கிரீம் கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த கிரீம் யூஸ் பண்ண ஸ்கின் வழியா அந்த கிரீம் ரத்தத்துக்கு போய் ரத்தம் மூலமா நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுது. அதுல ஃபர்ஸ்ட் டேமேஜ் ஆகுறது நம்மளுடைய கிட்னி தான். இந்த விஷயங்கள்லாம் வெளியே டாக்டர் ரிப்போர்ட்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ்லாம் இந்த பொருளை பேன் பண்றாங்க. இதுக்கப்புறம் இது இந்தியாவுல விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு இந்த பொருளை பேன் பண்றாங்க. ஆனா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்துல நீங்க போய் கூகுள்ல கோரி ஃபேர்னஸ் கிரீம் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா அந்த கிரீம் இன்னுமே பல போர்ட்டல்ல சேல் ஆயிட்டு தான் இருக்கு.
இந்தியாவில பேன் பண்ணிட்டாங்க, இது இந்தியாவில தயாரிக்கல, அப்ப இது எங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. இது வந்து பாகிஸ்தானோடைய ப்ராடக்ட். எப்படி நம்ம சைனா பியூட்டி ப்ராடக்ட் வாங்கி போடுறோமோ, கொரியன் பியூட்டி ஸ்கின் ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்றோமோ, அதே மாதிரி இது பாகிஸ்தானோடைய ஸ்கின் ப்ராடக்ட். உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இருக்கலாம், பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் தான் ட்ரைனிங் கட் ஆயிடுச்சு, வர்த்தகமே கிடையாது, எப்படி அங்க இருந்து இங்க சேல் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். அதுக்கான ஆன்சர் இன்ஃப்ளூயன்சர்ஸ். இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமா தான் இது இந்தியாவிலயும் சரி மற்ற நாடுகள்லயும் சரி இன்னும் இந்த ப்ராடக்ட் சேல் ஆயிட்டு இருக்கு. இன்ஃப்ளூயன்சர் சொன்னதும் உங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கரமா கோவம் ஆரம்பிச்சிடலாம். இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ், தப்பான ப்ராடக்ட்ஸ் வருது, தப்பான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு. அவங்க கிட்ட ஒன்ஸ் ஒரு ப்ராடக்ட் போகுது அப்படின்னா அவங்க 1 or 2 days அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி அதுக்கான ரிவ்யூவை தான் கொடுப்பாங்க. அவங்க அதை கண்டினியூவா அந்த ப்ராடக்ட் அவங்க ஸ்கின்ல யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ரிவ்யூக்காக அவங்க ஒரு 2-3 days யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்டோட ரிவ்யூவை போடுவாங்க. அப்பயும் இந்த ப்ராடக்ட் அவங்க பொய் ரிவ்யூ தானே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுதான் கிடையாது. இந்த ப்ராடக்ட் ஒரு ஃபெயிலியரான ப்ராடக்டான்னு கேட்டா கிடையாது. இது ஒரு சக்சஸான ப்ராடக்ட் தான். எப்படி சக்சஸான ப்ராடக்ட்னு சொல்றேன்னா, 2-3 daysல உங்களுக்கு ஒரு ஃபேர் ஸ்கின்னோ, பிரைட் ஸ்கின்னோ, க்ளோயிங் ஸ்கின்னையோ அது கொடுக்குது. ஆனா 1 or 2 weeks மேல நீங்க யூஸ் பண்ணும் போதுதான் அது உங்க ஸ்கின் வழியா ரத்தத்துக்கு போகுது. சோ இன்ஃப்ளூயன்சர் சைட்ல இருந்து பார்க்கும் போது அவங்க 2-3 days இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி ஃபேர் ஆனதுக்கு அப்புறம் நல்ல ரிவ்யூவை போட்டு முடிச்சிடுறாங்க. பட் அதை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம அந்த ப்ராடக்டை டெய்லி யூஸ் பண்ணும் போதுதான் இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது. நீங்க ஒரு ப்ராடக்ட வாங்கி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ல கரெக்டான அளவுதான் கெமிக்கல் எல்லாம் கலந்துருக்கா, அந்த கெமிக்கல் எல்லாம் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு சூட் ஆகுமா? இப்ப எனக்கு ஆயில் ஸ்கின்னா இருக்கு, இல்ல டல் ஸ்கின்னா இருக்கு, இல்ல பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கிற மாதிரியான ஸ்கின்னா இருக்கு, அதுக்கு என்ன கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத எல்லாம் ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஸ்கின் ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஆர் உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் முன்னாடி சொல்ல மாதிரிதான் டார்க் ஸ்கின், ஏதோ ஒன்று ஸ்கின் இருக்கு அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி ப்ராடக்டை உங்களுடைய டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஃபேர்னஸ் தான் அழகு அப்படின்றதுக்காக காசெல்லாம் கொட்டி மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கின்னை டேமேஜ் ஆகிறத நிறுத்திட்டு உங்க ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகும், ஃபேர்னஸை தாண்டி ஹெல்த்தி ஸ்கின் தான் நல்ல ஸ்கின் அப்படின்றத உங்க மைண்ட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த மாதிரி ஃபேர்னஸ் கிரீமோ ஆர் தப்பான பியூட்டி ப்ராடக்டோ யூஸ் பண்ணி ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கா அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பை பாய்.